ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். கருது நெல் அறுவடைக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. வர்றப்ப காய்கறிகள் எல்லாமே வாங்கிக்கிட்டு பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே நம்ம ஊருக்கு போனோன்னா காய்கறி வாங்காமல் வர்றதே இல்லை. அது ஒரு கிழமைக்கும் ஒரு நாள் சந்தை இருக்கும். அதனால் சரி, நாங்கள் போகிறப்ப எந்த நாள் என்ன கிழமைன்னு பார்த்துட்டு அன்றைக்கி எங்கே சந்தை இருக்கோ அங்கே போயிட்டு காய்கறிகள் எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வருவோம். அது மாதிரி இந்த தடவையும் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அவர் மட்டும்தான் போயிருந்தாங்க. தர்பூசணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், வெங்காயம் இது காமிக்கிட்டப்போ காய்கறி எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சின்ன வெங்காயம் 100 ரூபா, பெரிய வெங்காயம் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தக்காளியுமே நாட்டு தக்காளி 1 கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கவும் அது காமிக்கவே இல்லை, மறந்துட்டேன். முட்டைக்கோஸ்லாம் 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க வேறு. அது ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் ஒரு மாதிரியாகவும் ஆயிரும். டக்கு டக்குன்னு சீக்கிரமாக சமைக்கணும். முருங்கைக்காய் நம்ம மரத்துலேயே நிறையா கிடக்கு. ஆனால் இருந்தாலும் சரி, ஏதோ ரேட்டு கம்மியாக இருக்கவும் ஒரு இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல், ஒரு கட்டு. புளியம்பழம் அம்மா நம்ம இடத்துல உளுந்து கிடந்ததெல்லாம் கறக்கி வச்சுருந்தாங்க. அது உடைக்க அவங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு அப்படியே கொடுத்து விட்டாங்க போல். நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கணும். முன்னாடியே கொஞ்சம் உடச்சி வச்சுருந்தேன். அதே மாதிரியே இனிமேல் உடச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குடமிளகு அங்கெல்லாம் கம்மியான ரேட்டு தான் போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பட்டர் பீன்ஸ் தோலோடு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் தான் உரிச்சிக்கிட்டோம். ரோஸ் நான் உருளியில் போடுறதுக்கு, அப்புறம் சாமிக்குமே கோலம் போடுறப்ப இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நான் சொல்லாமலே அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. தம்பியும் அவர் கூட வந்திருந்தான். அவன் பேக்கரியிலேருந்து எங்களுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தான். கேக்கு, அப்புறம் காராச்சி, மிச்சரும் நல்லாயிருக்கும் அவன் கடையில். அதுக்கப்புறம் இது மறுநாள் எடுத்த வீடியோ தான். நம்ம முன்னாடியே பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் கோலம் நடுவில் மட்டும் போடுறது மாதிரி கேப் விட்டுருந்தேன். அந்த இடத்துல சின்னதாக தாமரை வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு கோலம் போட்டதுக்கப்புறம். நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாமிக்கு கீழே காயின் வச்சுட்டு மேலே வைக்கலான்னு வச்சேன். அது பார்த்தா கொஞ்சம் தூக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன். இது பன்னீர் வாசம் நல்லா இருந்துச்சு இந்த ரோஸில். பன்னீர் ரோஸுங்கிறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனால் உதிர ஆரம்பிச்சிடும் வைக்கிறப்ப. ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முன்னாடி இந்த செல்ஃபு பிளாக் கலராக இருந்தப்போ கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் ஏதோ கொஞ்சம் கலராக ஒட்டிகிட்டு வேறு இருக்கவும் போகவும் மாட்டேன்ட்டுச்சு. அதனால் சரி, இப்போ எம்ஆர் சீட் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா அந்த கலர் பெயிண்ட் அடிக்கும். நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். விளக்கு பொருத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு.
இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.